தான் வைக்கலாம். ஏன் நீளமாக இருக்காது, இருக்கும். அவ்வாடா பெருமாள் நாயுடு ப்ரொப்ரைட்டர். உழைக்கிறதுனா பிழைக்கிறது இவன். பெருமாள் மாடு. வாடா, இன்னைக்குதான் ரேடியோ கடை களை கட்டி நிக்குது. பட்டி பாடுதா? பட்டியா பாடுது. இதான ஒரு ரேடியோ. என்னென்ன சாமான் இதுல இருக்குன்னு பாரு. வால்வுக்கு பதிலா வெண்டைக்காவை வச்சிருக்கான். இந்த பாரு. என்ன ரேடியோ வச்சுக்கிற மோவர கட்டையா? ரேடியோக்குள்ள போய் உப்பு புளி மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம வைக்கிறது. நீங்க ஒண்ணுங்க என் மேல தப்பு இல்லைங்க. என் முன்னாடி இருக்காள அவ கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவ, சுத்த பட்டிக்காடு. இங்க பாருங்களேன், அவதான் ரேடியோ பொட்டிக்குள்ள கத்திரிக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் வைப்பான். நான் அப்பவே சொல்றது வைக்காதடி அப்படின்னு சொல்லி. அவங்க ரேடியோ பொட்டிக்குள்ள மிளகாய போட்டா உள்ளுக்கு இருந்து பாடுற பாவதற்கு தொண்டை கவராதுங்களா? அதுதான் கரகராங்குது. உன்னை விட உன் பொண்டாட்டியே பரவாயில்ல போல் இருக்கு. பேசாம புது ரேடியோ வாங்கிட்டு போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். புது ரேடியோ 200 ரூபாய் விலை வாங்கி. கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா? ஐயா கூட 2 ரூபாய் அதிகம் இதுல. அது எதுக்கு? இனிமே கரகர போறாது. அந்த பாவதற்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு. போட்ட வரீங்களா? போடுங்க போடுங்க. 2 ரூபாய்ங்க. 200 ரூபாய். 2 ரூபாய். சரி, அப்ப எடுத்துக்கிட்டுனா போட்டு லைசன்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. ஏண்டா புண்ணியக்கோட்டி, நமஸ்காரங்க. வர்றேங்க. ஏண்டா ரேடியோவுல ஏலம் கராம்பு சீனிக்கல் கண்டு எல்லாம் போட்டா தான் பாடுமா? ஏண்டா இப்படி புளிகிட்டு இருக்க? அது ஒரு பிசினஸ் தானே. ஏமாத்துறதான் பிசினஸா? நான் தான் ஏமாத்துறீங்களா? நீங்க ஏமாத்துறீங்களா? நான் முதலாளிடா. முதலாளி 1000 கணக்கா ஏமாத்துறீங்க. தொழிலாளி 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தான் ஏமாந்து தீர்ந்து போகுது. 10 நாளைக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. அது இருக்குண்டா. அந்த மாணிக்கம் பிள்ளை கிட்ட போய் நான் எதுக்காக சொன்னேன்? முதலாளி கடன் கொடுப்பாரான்னு கேட்டான். அதே ஒரு ஐபி கொடுக்கறதுக்கு இருக்காரு, கடன் வாங்க வராதடா அப்படின்னு தட்டு கழிச்சு விட்டேன். உங்களுக்கு நம்பி தரங்களை செஞ்சு. ஓ, ஊர்ல தலையை காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க. சரி சரி, நீ போய் வேலை பாடுற. சார், நமக்கு கண்ணு காது கை காலெல்லாம் 2 இருக்கு. ஆனா வாய் மட்டும் ஒண்ணே இருக்கு சார். ஏன் இப்படி? ஒரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம். ஒரு காது இல்லைன்னா வாய் இல்லைன்னா அதனால்தான் நான் சொல்லுகிற சொல்ல காப்பாத்தி தீரணும். சொல்ல காப்பாத்தணும்னா கோழைத்தனம் கூடாது. துணிவு வேணும். துணிவு இருந்தா மட்டும் போதாது, உடல்ல வலிவு வேணும். உடல்ல வலிவு இருந்தா தான் நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற முடியும். மாஸ்டர் ஆனந்த். ஆனந்த், இவர்தான் மிஸ்டர் ஜம்பு. வணக்கம். நம்ம முத்தியாப்பிள்ளை அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமே இவர்தான் நிர்வாகி. என்ன ட்ரில் வாத்தியார, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றா இல்ல அரசியல் சொல்லி தர்றா? நான் என் கடமையைத்தான் செய்யறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நான் கேட்கிறேன், பேசாம நிக்கிறேன். சன்மானம் உள்ள எவனும் நியாயமான கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுங்க. ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இந்த ஆனந்தன். வாழ்ந்த கெட்ட பரம்பரை, அதுதான் ஒரு மாதிரி. ஆனா மாணவர்களிடத்துல நிறைய செல்வாக்கு பெற்றவர் சார். சரி சரி, கவிதை எழுதுறது கொலை செய்யற மாதிரி குத்தமா? ஏன் சார் சொந்த பேரை மூடி மறைச்சு வைக்கணும்? இதனால எவ்வளவு பெரிய புகழ் பேரு எல்லாம் கிடைக்கும். இதையெல்லாம் யாராவது இழப்பாங்களா சார்? ஆசிரியர் சார், பேர்ல என்ன இருக்கு? விளம்பரம் ஒரு வேதனை தரும் சோதனை. ஒருத்தனுக்கு புகழ் மேல் வெறி ஏற்பட்டுட்டா அது அவனையே அழிச்சிடும்.
இப்ப நான் வெறுப்பு வெறுப்பு இல்லாம கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். 4 பேருக்கு நான் யாரும் தெரிஞ்சிட்டா பிறகு என்னால சுதந்திரமா கருத்துக்களை வெளியிடவே முடியாது. அது மாதிரி நிலைமை உங்களை போன்றவங்களுக்கு வராதுன்னு நம்புறேன். உங்க நம்பிக்கைக்கு என் மனப்பூர்வமான நன்றி. ஆனா மணியரசன் தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா என்னுடைய அமைதியான வாழ்வே கெட்டு போயிடும். நீங்க சொல்றதும் ரொம்ப உண்மைதாங்க. நேரமாகுது, நான் போயிட்டு வரட்டுங்களா? வணக்கங்க. வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. என்னடா அது தூங்காமே? அக்கா, இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? தூங்க போறதுக்கு முன்னாடி தினம் அப்படி செஞ்சா உடம்புக்கு நல்லதுன்னு எங்க ட்ரில் மாஸ்டர் சொல்லிருக்காரு. 1 2 3 4. நிறுத்துடா. எப்ப பாரு அந்த ட்ரில் மாஸ்டர் பேச்சுதான். உங்க மாஸ்டர் இருக்காரே ஒரு இடியட். ஓ மணியரசன் மட்டும் என்னவா? அவர் ஒரு ஜீனியஸ். மாஸ்டர் சார், ஜீனியஸ்னா என்ன சார் அர்த்தம்? எது கேக்குறேன்? எங்க அக்கா சொன்னா சார் மணியரசன் ஒரு ஜீனியஸ்னு. ஜீனியஸ்னா என்ன சார் அர்த்தம்? ஜீனியஸ்னா மேதைன்னு அர்த்தம். எங்க அக்கா உங்களை பத்தி இடியட்னு சொன்னா சார், அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம். அக்கா அப்படியே சொன்னா? உங்க அக்காவுக்கு மணியரசனையும் தெரியாது, என்னையும் தெரியாது. முன்பின் தெரியாதவங்களை பத்தி தீர்ப்பு சொல்றவங்க டிஸ்டில் இடியட் தான். டிஸ்டில் இடியட்னா என்ன சார் அர்த்தம்? உங்க அக்காவே போய் கேளு, அவங்களே சொல்லுவாங்க விளக்கம். சார் என்ன சூர்யா? அம்மா கிட்ட சம்பளம் கேட்டேன் சார். அவங்க அப்பாக்கு இன்னும் சம்பளம் வரல, வந்தப்புறம் கட்டிக்கலாம்னாங்க சார். ஆனா பள்ளிக்கூடத்துல சம்பளம் கட்டாத வரக்கூடாதுன்னுட்டாங்க சார். நான் இப்ப என்ன செய்யறது சார்? அப்படியா? இந்தா இத கொண்டு போய் கொடுத்துட்டு வகுப்புக்கு போ. ரொம்ப நன்றி சார். நீங்க போன தடவை கொடுத்ததே நாங்க இன்னும் திருப்பி கொடுக்கல. பரவாயில்ல தம்பி, நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா அதுவே போதும். இந்தாங்க, நேரமாச்சு, போங்க. மாஸ்டர், நீங்க ரொம்ப நல்லவர் மாஸ்டர். நல்லதே. பாலு, எங்க அப்பா எவ்வளவோ சம்பாதிச்சார், அதெல்லாம் எப்படியோ போயிடுச்சு. எங்க அம்மா சொல்லி கொடுத்த நல்லதெல்லாம் மட்டும்தான் என் கூடவே இருக்குது. நீயும் பெரியவங்க சொல்ற நல்லதையெல்லாம் மனசுல வச்சு அதபடியே நடக்கணும். அப்படியே செய்யற மாஸ்டர். ஐயா, எங்க மாஸ்டர் சொன்னது சரியா போச்சு. உங்க மாஸ்டர் என்னடா சொன்னாரு? ஒண்ணுமில்லக்கா, முன்பின் தெரியாதவங்கள இடியட்னு சொன்னவங்க ஒரு டிஸ்டில்ட் இடியட்னு சொன்னாரு. என்னது? அப்படியே சொன்னாரு? ஏன்க்கா கோவப்படுற? ஆமா, டிஸ்டில்ட் இடியட்னா என்ன அர்த்தம்? பாருடா பாலு, உங்க ட்ரில் மாஸ்டர் என்ன வடிகட்டு முட்டாள்னு சொல்றாரு. பலே பலே, நீ வர முட்டான்னு சொல்லிட்டாரு. இதுக்கும் அதுக்கும் சரியா போயிடுச்சு. சும்மாருடா. நம்ம அப்பா கிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற ஒரு ட்ரில் மாஸ்டர் என்ன இப்படி பேச? சம்பளம் வாங்கி பழிச்சா அதுக்கா நீ அவரை என்ன வேணா பேசிடலாமா? பேச்ச விட்டா பேச்ச வாங்கிக்க வேண்டியதான். நீ நல்லா தானே இருக்கு. ஆனா எங்க மாஸ்டர் முட்டாள்னு சொன்னவங்க வடிகட்டின முட்டாளுங்கிறதுல சந்தேகமே இல்ல. இரு இரு, உங்க மாஸ்டர் என்ன செய்யறேன் பாரு. உன் நினைவு எப்பவும் இருக்கிறதுனால உன்னை எப்படி மறக்க முடியும்? அப்படியா? இதுல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு கொஞ்சம் படிங்க. இதா, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுல என்ன தவறு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அது நினைக்க தெரிந்த மனதுக்கு மறக்கவும் தெரியணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம விஷயம் வேற. உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன், நான் மறக்க முடியுமா? இந்த கவிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தாத. அது வேற, இது வேற. பரவாயில்ல, நல்லா சமாளிக்கிறீங்க. பாப்பா என்ன பொய்? இந்த கவிஞர்களுக்கு பொய் சொல்றதுதான் பழக்கம் போல இருக்கு. ஜோதி,